அகமதாபாத் ஏர்கிராஃப்ட் கிராஷோட ஃபிளைட் நம்பர் பார்த்தீங்கன்னா AI-171. இது வந்து போயிங் கம்பெனியோட சேர்ந்தது. அதனால தான் இது வந்து 7878 ட்ரீம் லைனர் கேட்டகரின்பாங்க. இது வந்து ஒரு மிட் சைஸ் ஏர்கிராஃப்ட் தான். இந்த ஏர்கிராஃப்டோட பாடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் விச் இஸ் லைட்டர் ஒன். ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு மேலே பறக்கணும்னா the body should be lighter with less fuel. அதனால தான் it has a high fuel capacity-ன்பாங்க. இது எப்படின்னா இதோட டோட்டல் வெயிட் half of the total weight is fuel-ன்பாங்க. ஒன்ஸ் இது ரீஃபில் பண்ணக்கப்புறம் இந்த ஃபியூல் ரீஃபில் பண்ணக்கப்புறம் 13,530 கிலோமீட்டர்ஸ் தூரம் இது வந்து நான் ஸ்டாப்பா இது பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 186 ஃபுட் லாங். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 13,500 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா போகும். அப்போ ஃபியூல் எவ்வளோ போடலாம்னா 1,20,000 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் போடுவாங்க. இது வந்து 945 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இது வேகத்தில் போகும். 227 டன்ஸ் ஆஃப் வெயிட் வந்து இது கேரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபிளைட்ல வந்து 2 இன்ஜின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏர்கிராஃப்டோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் கம்பேரிசன் டு மற்ற ஏர்கிராஃப்ட். ஸோ தட் பேசஞ்சருக்கு வியூஸ் நல்லா தெரியட்டும்னு. அதே நேரத்தில் இந்த விண்டோஸ்ல எல்லாம் எலக்ட்ரானிக் டிமிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. லைட் வந்து கிளார் அடிக்காம இருக்கிறதுக்கு. சீட்டுக்கு முன்னாடி வந்து டெலிவிஷன்ஸ், க்ரூ மெம்பர்ஸை கால் பண்ணணும்னா ஃபோன்ஸ், மேலே ஏசி, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சு இந்த ஏர்கிராஃப்ட். இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ல வந்து 18 சீட்ஸ் பிசினஸ் கிளாஸ் ஓடுது அண்ட் 230 சீட்ஸ் வந்து எக்கனாமிக் கிளாஸ் ஓடுது இருக்கும். இந்த ஏர்கிராஃப்டோட ரேட் பார்த்தீங்கன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சிக்கு ₹1,500 crore இது மேலே போகும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி அதர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஏர் இந்தியா கிட்ட வந்து 27 ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி இருக்கு. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஃப்ளை ஆச்சுன்னா இயர் 2009 தான் இது பறந்துச்சு. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்வேஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஏர் இந்தியாலாம் வந்து இந்த போயிங் 787-8 ட்ரீம் லைனர் தான் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏர்கிராஃப்டோட 14 இயர்ஸ் சர்வீஸ்ல இந்த அகமதாபாத் ஏர்கிராஃப்ட் கிராஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டை வந்து வாங்கியிருக்கிறது வந்து ஏர் இந்தியா எப்போ வாங்கியிருக்குன்னா 2012 வாங்கியிருக்கு. இது 12 வருஷம் ஓல்டானது. ஒரு பிளேனை வந்து அன்ஃபிட் டு ஃபிளைன்னு எப்போ சொல்லுவாங்கன்னா அந்த பிளேனுக்கு வந்து 20 இயர்ஸ் ஆஃப் ஓல்டு இருக்கணும். ஆக மொத்தத்தில் போயிங் 787-8 ட்ரீம் லைனர் கேட்டகரி வந்து வித் சேஃப்டி அண்ட் அதர் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் நம்ம ஏர் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் வந்து நடந்திருக்க கூடாது, ஆனால் நடந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.